சரி ஒரு 5 மினிட்ஸ் உள்ளுக்கு அந்த அப்படி வருது. ஒழுங்கா வந்தீங்களா? சவுண்ட் கேக்குதா ஒழுங்கா? இப்போ வந்துக்குது. சும்மாவே ஒரு சத்தம் இல்லாம ஒரு 5 மினிட்ஸ் சத்தம் இல்லாம இருந்துச்சு. ம். ஓகே, ஹாய். இப்போ கேக்குதானே? கேக்குதா சார்? ஓகே, பிஸ்மில்லா. இந்த வசனத்தை வந்து பாப்போம். صراط صراط الذين أنعمت عليهم. ம்ஹும். இந்த வசனத்தை ஓதுறதுக்கு நீங்க நீங்க ரெண்டு மூணு ஆஹா. விஷயம் படிச்சிருக்கீங்க. என்ன சொல்லுங்க பாப்போம். ஓ, இந்த ஒன்று வசனம். பிடிச்சது. ஆ, ஓ, அந்த சுராத் அலிஃப் அதை நீட்டி ஓதுறதுக்கு இந்த அலிஃப் அது இந்த இதுடைய அலிஃப் இந்த மத்துடைய மத்துடைய அலிஃப். அப்ப அந்த மத்துடைய அலிஃப் வந்தா எத்தனை அளவு நீட்டணும்? மத்துடைய அலிஃப் வந்தா விரல மூடி 3 அளவு நீட்டணும். மூடி திறக்கிறதுக்கு விலங்கல்ல. விரல இது மூடி விரல உண்ட மூணு மூணு இது நீட்டணும். 3 அளவு நீட்டணும். 3 செகண்ட். அப்படியா? 3 செகண்ட். ஓ, ம். வேற என்ன படிச்சிருக்கீங்க இந்த வசனத்துல? மத்த சொன்னீங்க இந்த அலிஃப் உண்டு. அல்லதீன் அன் ஹம்முன்னு நிப்பாட்டி சொல்லி மத்த அலிஃப் இது இது மத்துடைய அலிஃப் மத்தது அதை சேர்த்து ஓதுறதுக்காக ஜாயிண்ட்டுக்குள்ள அலிஃப். நான் கேட்டேன், இந்த வசனத்துல நீங்க 3 விஷயம் படிச்சுக்கிறீங்கன்னு சொல்றீங்க. அதுல ஒன்றை ஓ, நான் கேட்டேன், மத்திட பத்தி கேட்டேன், மத்த பத்தி சொல்லிக்கிறீங்க. விட ஒன்று சொல்லிக்கிறீங்க, 3 செகண்ட் நீட்டி ஓதணும் சொல்லிக்கிறீங்க சுராத்த. ஓ, ஓ. இந்த வசனத்துல வேற என்ன விஷயங்கள் படிச்சீங்க? இந்த வசனத்தை படிக்க ஓதுறதுக்கு வந்து இதுக்கு முன்னுக்கு வேற என்ன விஷயங்கள்? நீங்க நிப்பாட்டுறது கேட்டீங்களா? ஓகே, அன் ஹம் நிப்பாட்ரேசம் தான் படிச்சிருக்கீங்க. ஓ, அப்படின்னா இப்போ ஓ, அதான் போன கிளாஸ்ல கேட்ட கேள்வி. ஏன்னா அலைஹிம் என்ற சொல்ல விட்டு போட்டால், இந்த ஓ. சொல்ல நாங்க விட்டு போட்டால் அண்ணாம் தேல நிப்பாட்ட எப்படி நிப்பாட்டணும்? நீங்க அன் ஹம்த். அன் ஹம்த். அப்படியா? ஓ, ஓ, ஓகே, அப்ப அந்த விஷயம் விளங்கி நல்ல. ஓ. அடுத்த கேள்வி. சுராத்தையில 3 செகண்ட் நீட்டது பிள்ளை. ம். ம், ஏன் பிள்ளை என்னத்துக்கு அது? 3 செகண்ட் எங்க நீட்டுறோம்? எப்ப நாங்க 3 செகண்ட் நீட்டுவோம்? அலிஃப். ம்ஹும். 3 செகண்ட் நீட்டுறது பத்தக மத்து கசர மத்து அம்மா மத்து வாரத்துல அதுல ஒரு செகண்ட் நீட்டுறது. மத்தது அடையாளங்கள் 3 செகண்ட் நீட்டுறது. மத்தினுடைய அடையாளங்கள் வந்தா 3 செகண்ட் நீட்டுறது. அப்ப எப்படி நீங்க சிராத் 3 செகண்ட் சொன்னீங்க? மதுரை அடையாளம் வந்தீங்க அப்படியா? இல்ல. ஓ, சிராத்தன் அந்த அலிஃப் வந்துக்குது. அது மத்துடைய எழுத்துல மதுரை. உண்டு தானே. அப்ப 3 செகண்ட் அப்படியா? ஓ, அப்படித்தான் நினைச்சேன் நான். அப்படித்தான் நினைச்சீங்களா? நீங்க மத்துடைய நினைக்கிறதா முதல்ல வராது, மத்- அங்கதான் பிரச்சனை. மத்துடைய மத்துடைய அடையாளங்கள்ல அசரத். ஆஹா. இந்த அலிஃப் அந்த மத்துடைய அந்த அடையாளத்துக்குரிய அலிஃப் தானே அது ஆஹா. தனிமையா வந்திக்கிறது. ஆஹா. அதனால உம் 3 செகண்ட் அதுதான். அப்படியா? அதுதான் அதான் 3 செகண்ட் நான். அது பிழையாது. உங்களுக்கு யார் சொல்லி மதுரை அலிஃபா தான் 3 செகண்ட் சொல்லி? உம் அங்கதான் பிரச்சனை. ஒரே ஒரு விஷயம் படிச்சிருந்தேன் ஒரு அது சரியா பார்த்து போயிடல அப்படியா? ஒரு 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 செகண்ட் ஹசரத். அப்ப சரியா ஓதல, ஓதல் பிழை. அதே ஓதும் பார்ப்போம் இப்ப. நீ பிழையா ஓதுனது தான் சுரா அந்த கேள்வி கேட்டனா? ஆ. சரி சார். சுராத்தல்லதீன அன்ஹம்த். இப்ப மொத்தமா ஓதுங்க. அண்ணாமது நிப்பாட்ட தேவையில்லை. நீங்க மொத்தமா ஓதுங்க பார்ப்போம். ஆ. சுராத்தல்லதீன அன்ஹம்த அலைஹிம். ம், 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 ம். அலிஃபா எப்படி உச்சரிக்கிறது? அன் அம்த ஆண்டா உச்சரிக்கிறது? இல்ல, அன் அம்த அ அ வர வரணும். வரலையே அது. திருப்பி. சுரா சுராத்தல்லதீன அன்ஹம்த தான் அலைஹிம். வருது, வருது இல்ல. ஆவா ஏவா? ஹசரத் நான் ஆ. ஹேண்டு தான் சொன்னேன். எனக்கு ஏர்ல தான் டிப்பார்ட் எடுக்கணும்ன்றது தெரியுமே, அதனால ஹேண்டு தான் சொன்னேன். உங்களுக்கு வெள்ளங்கிக்கும் அப்படி. அப்படி விலங்கு இயலாது. நீங்க ஓதா எங்க விளங்கும் மகதான் பிரச்சனை. நீங்க ஓதா எங்களுக்கு கேட்கும். நீங்க வேற மாதிரி ஓகே. ஓத எங்களுக்கு வேற மாதிரி கேட்கலாவே அப்படின்னா
கிளாஸ் செய்யல அப்படின்னா ஏன்னா அப்படித்தானே ஆன்லைன்லயும் கிளாஸ் செய்யப்படாது. ஒரு நேரம் இல்ல அது சரியா சார் சாரி சுராத்தல்லதீன பாருங்களேன், அந்த அலைஹிம். அலிஃபுக்கு அலிஃப்ல உள்ள விஷயம் இப்ப சொல்லுங்க பாப்போம், பார்ப்போம் ஞாபகம் பார்ப்போம். அலிஃப்ல என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும், அலிஃப் என்ற எழுத்தை உச்சரிக்கிற சந்தர்ப்பத்தில் நாங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னது என்னென்ன சொல்லுங்க பார்ப்போம். எழுத்து அலிஃப் மத்துடைய எழுத்துண்டு அதை எந்த இடத்துல எப்படி வருதுன்னு பார்த்து கொள்ளணும். ஆஹா, மத்தது நாங்க அல்லதீன அன்ஹம்தண்டக்குள்ள அதுக்கு ரெண்டுக்கும் இடைப்பட்ட அலிஃப் வந்திக்கிறது. இந்த அதோட நாங்க சேர்த்து ஓதுறதுக்கு சரியா சரத் அதை சேர்த்து அதுக்கு ஜாயிண்ட் ஆக்கி ஓதுறதுக்கு வேணுமே. எங்க சொல்லிட்டு ஒருத்துக்கு நான் என்ன கேட்டேன் இப்ப, அலிஃபை பத்தி படிச்சீங்களா? போன கிளாஸ்ல படிச்சீங்களா அலிஃபை எப்படி உச்சரிக்கிறேன்னு சொல்லி? ஓ ஓ, படிச்சோம். படிச்சீங்க. அலிஃப் ஓ, தொண்டையால அலிஃபுண்டு மேல போகாம வாய் தொண்டையால உச்சரிக்கணும் மெதுவா பிள்ளையே அலிஃப். பிள்ளையே பிள்ளையே, அலிஃப். அலிஃபை உச்சரிக்கிறதுல நீங்க ஒண்ணுங்க, இப்ப அலிஃபை வானத்தை நோக்கி போகப்படாதுங்கிற ஒரு விஷயம் சரி. நீங்க ஓ. சென்னத்துல ஒன்று சரி. அடுத்ததெல்லாம் என்ன வேற என்ன அலிஃபை உச்சரிக்கிறதுல வேற என்ன விஷயங்கள் இருக்கு? நான் நிறைய விஷயம் இருந்தேன் நான் சரி நான் கேட்பேன் சொல்லி. ம். ஆஹா, அதனால உங்களோட உச்சரிப்பு பிழை அலிஃப்ல அலிஃப்னு சரி வரல. ஐந்து வாரத்துக்கு ஒரு சரிவா அலிஃப் எடுக்கணும். அதைத்தான் நான் சொன்னேன், இப்ப நீங்க மேல் நோக்கி போகாம கீழ் நோக்கி சரிவா உச்சரிக்கணும் என்ற ஒரு பாயிண்ட் சரி உங்களோட. இந்த அலிஃபை உச்சரிக்கிற இது ம். மட்டுமே தான் போதும் அப்படியா? ம். இது மட்டும் தான் நான் அலிஃபை உச்சரிக்க அவ்வளவுதான் சொல்லி தந்தது. சார். அலிஃபை உச்சரிக்கிறதுக்கு உங்களுக்கு சொல்லித்தரப்பட்டது இது மட்டும்தானா? இல்ல அசரத் சொல்லி தந்திரங்க எனக்கு அது மத்தது மற்றது மறந்துடுச்சு முதல்ல அசரத். வரல, அதான் மறந்துட்டு. சரி, எந்த ஓ ஒரு விஷயமும் நாங்க உங்களுக்கு கொப்பியில் எழுதி பாடமாக வச்சு கொள்றதுக்கு தாரல. எங்கே நீ மாட்டுவீங்க, ஓ. ஓதல மாட்டுவீங்க. கொப்பியில பாடமாக்கல நான் இதை மறக்கிறேன்டா பாடமாக்கி மறக்கல எனக்கு அது ஓதல்ல வரல இப்ப. மத்தபடிக்கு அது. ஓ. எனக்கு ஓதல்ல வரல. திடீர்னு அசரத் ஓதல்ல வரல எனக்கு. அப்படி நீங்க சில நேரம் ஓதி தந்துட்டு நீங்க நான் ரிப்பீட் பாக்குறேன் தானே அது. அப்ப சில நேரங்கள்ல நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சுட்டு சொல்லாம இருந்திக்கிறேனேண்டு அப்படி ஒரு மறதி ஒன்று வந்துடுது இப்ப இந்த உங்களுக்கு நீங்க இடத்துல கேட்க கொள்ள. ஒன்று சரி, நீங்க வசனத்தை ஓதுற சந்தர்ப்பத்துல அலிஃப்ட உச்சரிப்பு எந்த இடத்துல வந்தாலும் அதை நாங்க ம். கீழ் நோக்கி ம். உச்சரிக்கணும் என்றது மட்டும் தான் நம்மளுக்கு ஞாபகத்தில் இருக்குது. ஓ ஓ ஓ. அடுத்த சில விஷயம் நீங்க மறந்தா வந்திருக்கீங்க. உங்களோட கடைசி வசனத்துல நிப்பாட்டுற ஒழுங்குகள் நீங்க மறக்கல. இந்த வசனத்துல மறக்கல, பின்னுக்கால எப்படி ஆகுமோ தெரியாது, கேள்விகள் ஓத போகல தான் விளங்கும். இந்த நீங்க மறக்கல, ரெடியாக வந்தீங்க. ரெண்டாவது, மத்திட விஷயத்துல ம். நீங்க மறந்தா வந்தீங்க. ம். எனவேதான் நீங்க சிராத்தை என்ன செஞ்சீங்க, 3 செகண்ட் நீட்டி ஓதுனீங்க. ஓ சரி ஒரு விளங்குதா? அதை செகண்ட். அதை நீங்க சரி ஓதுற சந்தர்ப்பத்துல நீங்க மாத்தணும். தெரிஞ்ச ஒண்ணும் பிழையா ஓதுனா சரியா. அது பெரிய பாவம். ஓ, அப்ப அது உங்களுக்கு சரியா சிராத்தை சரி என்று நான் சொல்லி தெரியும், இது 1 செகண்ட் தான் திரும்ப நீட்டி திரும்ப நான் ஓதும். நல்லா ஏன்னா சிராத்தையில 1 செகண்ட் தெரிஞ்சது. நாங்க நீட்டி ஓதணும்ங்கிறது தெரியும். அப்ப நாங்க என்ன செய்யணும், ஆ. அந்த இடத்துல நாங்க எந்த காரணமும் சொல்ல இயலாது. அது தவறுதா ம். ஓதுபட்டு நான் எங்களுக்கு தெரியுமே, தெரிஞ்சு தெரிஞ்சு தவறு ஓ விடல, ஓ. ஒரு விஷயத்த ஒரு முறை விட்டா தவறு, ம். அதே பல முறை ஒரு நேரம் அது தவறா பார்க்கப்பட்டுருலனா. அப்ப நாங்க என்ன செய்யணும், ஓ. அந்த இடத்தை பிடிச்சு கொள்ளணும். ம். அதே போலதான் ம். அலிஃப்ல வந்து ம். நீங்க சொன்ன விஷயம் ஒன்று சரி. வசனத்துல ம். ஏட உச்சரிப்பு ம். வார சந்தர்ப்பத்துல அது ம். வானத்தை நோக்கி போகாம மேலிருந்து ம். கீழ் நோக்கி உச்சரிப்புல வரணும் என்றது சரி. இது இல்லாம ஓ. அலிஃபத்திலும் சில விஷயங்கள் இருக்குது. முதலாவது ஆ. ரெண்டாவது, அலிஃப் ஆ. சவுண்ட் உச்சரிக்கணும், தொண்டையால உச்சரிக்கிறது ம். அல்ல, அது பிழை. ஓ ஓ வாயினுடைய முன் தொண்டையால. பகுதியால உச்சரிக்கணும். தொண்டையால உச்சரிக்கிறதுங்கிறது பெரிய பிழை. தொண்டையால உச்சரிக்கவே ம். இயலாது. ஆ ஆ ஆ. தொண்டை வாயின் பகுதி முன் பகுதியில். சம்பந்தப்படவே இயலாது. தொண்டையிட பகுதி ம். தொடர்புபடவே ம். முடியாது இந்த உச்சரிப்புல. ஆகவே உச்சரிக்கப்படக்கொள்ள தொடர்புபட்ட பகுதி ம். தொண்டை வாயினுடைய முன்பகுதி. வாயினுடைய ஆ. முன்பகுதி. இது முன் பகுதி. முக்கியமான ரெண்டாவது விஷயம். ம். மூணாவது, ம். அலிஃப உச்சரிக்க சந்தர்ப்பத்துல ம். நாக்கினை அசைக்கப்படாது. நாவானது தொண்டையிட பகுதியும் அசைக்கப்படாது, ம். முன்பகுதியும் அசைக்கப்படாது. எந்த ம். பகுதி நாக்கையும் நாங்க அசைக்கப்படாது. ம். ஆ. இது மூணாவது. நாலாவது இன்னொன்று ம். முக்கியமானிக்குது, அலிஃப்ட உச்சரிப்பு வார சந்தர்ப்பத்தில் ம். முன்னால் இருந்த எழுத்திலிருந்து அந்த ம். அலிஃப் என்ற எழுத்த தெளிவான உச்சரிப்பை ஏட உச்சரிப்பை உச்சரித்து ஓதணும். ம். உதாரணத்துக்கு நீங்க என்ன செஞ்சீங்கன்னால் ம். இப்படிதான் ஓதுனீங்க, சுராத்தல்லதீன என்று சேருது, அப்படி அல்ல. இந்த ந என்றதுக்கு பின்னால வந்து இந்த ம். அலிஃபிக்கு தானே, இந்த அலிஃப்ல ஓ.
அ என்ற அந்த சவுண்டை நாங்க உச்சரிக்கணும். இந்த ஓ சவுண்ட் ஓ ஓதல்ல தெளிவாக ம் இந்த இடத்துல வெளிப்படுத்தப்படணும். அப்பதான் ம் الذين أنعمت الذين أنعمت அந்த ஏட சவுண்ட் தெளிவா வரலன்னா பல 50 முறை ஓதினாலும் வேலையில் ம் அந்த ஏட சவுண்ட் வராட்டி ம் அதனால உச்சரிப்பு ஏதான் ம் ம். விளங்கினா இப்ப சரி விளங்கிச்சா சரத் இப்போ விளங்கிச்சு பாப்போம். மாஷா صراط الذين أنعمت ஹே இல்ல عليهم இது ஹே இல்ல இது ஹே என்ற எழுத்தே இல்ல. ها ها صراط الذين ஆ أنعمت عليهم அன் أن ஹம்துன்னா أن அன் சரி أنعمت அன்னுக்கு போற வந்திக்கிற நான் வட்டம் போட்டிக்கிற எழுத்து என்ன? عين عين இப்ப நீ ஹம்தன்னு ஓதுனீங்களே பிழை அது. عين أنعمت தானே சரத் தொண்டை குழியால் தொண்டை எஸ் உள்ளுக்கல அம்த அந்த ஹம்தை நீங்க ஓதுனீங்க எப்படி ஓதுனீங்க அதான் أمد பிரச்சனை. صراط الذين أنعمت عليهم أنعمت عليهم. صراط الذين أنعمت عليهم ம் ரெண்டாவது பாவம். وأما السائل فلا تنهر இங்கேயும் பெரிய பிழை இது. இங்கேயும் பெரிய பிழை அடுத்த பிழை வருது. وأما وأما السائل فلا تنهر அப்பையும் பிழை தான், இன்னும் பிழை சரி வரல. திருப்பி கேட்பீங்க இப்படி என்ன وأما பிழை விட்டீங்க கேட்பீங்க இப்ப அப்படிதானே? ஆ ஓ ட்ரை பண்ணும் ட்ரை பண்ணும். وأما وأما السائل என்று சரியா அஸ்ரத் ச இல்ல பிழையே எப்படி சரி வரும்? இல்ல தொண்டை உள்ளுக்கால இல்ல அதுதானே தொண்டைக்குள்ள என்னத்தை உச்சரிக்கிறீங்க? இப்ப இது என்ன எழுத்து இது? போன கிளாஸ்ல சொன்னேன் நான். ஐன் ஐன் தொண்டைக்கு ஐநா முன்னுக்கால வந்தீங்க. ஐன் வெரி குட் இது வெரி குட் ஹம்சா வெரி குட். வந்து இப்ப ஆயினா குறவும் இல்ல ஐன் வேற ஒரு குறவான எழுதணும் நாங்க அப்ப கருத்தெல்லாம் தலைகீழா மாத்தி எழுதணும். ஐன் வந்தீங்கன்னா ஹம்சா. என்னது? இல்ல ஹம்சா இல்ல ஐத்தானே ஹம்சா பாத்தீங்களா? நீங்க எப்படி அம்சா ஐன் ஆக்குவீங்க? ஆ ஆ எப்படி வரும்? ஹம்சா அ அ அ மிக அ தெளிவாக ஏட சவுண்ட் தான் ஓதணும். அ وأما السائل وأما السائل فلا تنهر திருப்பி ஓதுங்க. وأما السائل فلا تنهر ச ஈல ஈட உச்சரிப்பு வரல. سائل இல்லண்டா தொண்டைக்குள்ள உச்சரிக்கல நீங்க. சொன்னேன் இப்ப அலிஃப்ல இல்ல முக்கியமான விஷயங்கள் சொன்னேன் நான் இப்ப. தொண்டையிட பகுதி இல்ல போகப்படாது. وأما السائل فلا இல்ல تنهر அந்த இல்ல தொண்டையில தான் வருது. அப்படியா இன்னும் அது وأما الساحل فلا تنهر ஹிலன்னா பெல்லது ஹில அல்ல. இல்ல இல்ல ஈ தொண்டை ஈல உள்ள கால் இல்லாம தொண்டைக்கு முன்னால விலங்கல. தொண்டை உள்ளுக்கால் இல்லாம அசர ஆ தொண்டைல முதல் பகுதியில ஆ அதுல ஈட உச்சரிப்பு வரணும் இப்ப. நீங்க ஹீ அண்டு ஹாவை தான் உச்சரிக்கிறீங்க. ரெக்கார்டை ஈண்ட கேட்கணுமா? இங்கதான் நிக்கிற பிரச்சனை. இல்ல ஆ ஆஹா. இங்கதான் நிக்கிற பிரச்சனை. கட்டாயம் ரெக்கார்டை கேட்கணும். நீங்க வாயால செல்றீங்க உண்டு, கற்பனையால ம். யோசிக்கிறீங்க வேற உண்டு. நிறைய பேர் நான் திருப்ப தப்பு. திருப்ப ஓதி பாக்குறேன் அசரத் நீங்க ஓதி மட்டும் பார்த்து சரி வராது. ஓதி பார்த்துனா உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்க எப்படி ஓதுறீங்கன்னு உங்களுக்கு தெரியாதே. ம். நீங்க எப்படி ஓதுறீங்கங்கிறத நீங்க அது காதால உங்களுக்கு கேட்டா தெரியாது. மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஓ நான் இதை இப்படித்தான் ஓதுறேன். இதான் இது என் உள்ள பேலை. இதான் என்கிட்ட இருக்கிற ஓ சரி என்று உங்களுக்கு விளங்கணும். அல்லது நீங்க ஓ ஓ ஓ. 1000 தடவை தான் ஓதினாலும் உங்கள்கிட்ட எந்த ஒரு ம். மாற்றத்தையும் நீ காண மாட்டீங்க. வளமையா ஓது மாதிரி ஓதி கொண்டு போய் திருப்பி ஓதி கொண்டிப்பீங்க. உங்களோட மாற்றம் ஒன்று வேறு வரணுமே, அப்டேட் ஒன்று வரணுமே. நான் என்ன சரி இது பேலை என்று நீங்க விளங்கணும். அந்த விளங்குறது கட்டாயம் நீங்க ஓதினத்தை ம். கவனமா நீங்க கேட்கணும் முதலாவது. இந்த கேட்கிறதான் அதுக்குரிய முதலாவது ட்ரீட்மெண்ட். உங்களோட ஓதல நீங்க நான் என் ஓதல் சரி ம். இல்லை என் ஓதல் பெல என் ஓதல் இதான் பெல என்று சொல்லி நீங்க விளங்கி கொண்டதுக்கு ஆ. அப்புறமா இருக்கும் அது. ஆஹா. ம் சரி இது இப்போ வந்து ஓகே திரும்பி அசரத் பெல தான்.
وأما السائل فلا تنهر. திருப்பியும் சொல்றேன், நீங்க ஐ அண்டு தொண்டையில தான் உச்சரிக்கிறீங்க. ஈல ச இல்ல. ஈல, அதை மட்டும் சொல்லுங்க பாப்போம். وأم- وأما வ ஆ وأما இல்ல, வ அ. நீங்க இல்ல இலைய மட்டும் சொல்லுங்க. வ அ வ எம் எஸ் وأم- ஈல. சீன 3 செகண்ட் நீட்டணும். ஏன் நீட்டணும் சொல்லுங்க பாப்போம். അതിന് സദ് ഇത് വന്നിരുന്നാல பாத்தீங்களா பாத்தீங்க, இது வந்த சத்து. இது வந்த சத்து வந்தா விட வருது இல்ல வாயில. ஏது என்ன பிரச்சனை? சி ஏசுற சத்து வந்து இல்ல, சத்து வந்தா யார் சொன்ன 3 செகண்ட் நீட்டணும் சொல்லி? பாத்தீங்களா? இது இது இழுத்து வந்திருக்கிறது அந்த அந்த மத்துடைய. அந்த சொல்லப்படாது, அது பிழை. அதான் உங்களோட பேரன்னு சொல்லுங்க. நீ விடுதி என்ன விடையில உறுதி வருது இல்ல. என்ன காரணத்துக்காக 3 செகண்ட் ஏற்றோம், அவ்வளவுதான். அது வந்த இது வந்த அப்படி வந்த இப்படி வந்த சத்து வந்த என்று நாங்க மாறி ம். மாறி சொல்லப்படாது. சொல்லுங்க பாப்போம், ஏன் ஏற்றோம் 3 செகண்ட்? மறந்துடு அப்படியா? ஞாபகம் இல்ல வருது இல்ல? சார் கேட்க போக்கல வருது இல்ல அப்படியா? அலிஃப் ச அவட சேர்த்து அலிஃப் வந்ததுனால. அலிப் வந்தா 3 செகண்ட் ஏற்றணும் அப்படித்தானே? ஓ அலிஃப் செகண்ட் ஒரு செகண்ட் இட்டோம் அப்ப சார். நீங்க 3 செகண்ட் மத்தினுடைய அடையாளம் 3 செகண்ட். இப்ப நான் கேட்ட கேள்வி என்ன? இல்ல சீனை எத்தனை செகண்ட் இட்டீங்க? ஒரு ஸ்டீன் ஒரு செகண்ட் செகண்ட். அதுதானே, ஒரு செகண்ட் ஓதுன பிழை. ஆ, ஒரு செகண்ட் இட்னா பிழை. ஏன் பிழை பாப்பமே? இப்ப ஐடியா பாப்போம் வருதாண்டு. ஓ என்னவோ நீங்க சொல்லணும் என்ன பிழைன்னு சொல்லி. ஒரு செகண்ட் இட்னா பிழைன்னா என்ன பிழை, ஏன் பிழை, காரணம் சொல்லணும். இல்ல சார், ஒரு செகண்ட் இல்ல சார். ஆ, 3 செகண்ட். ஏன் 3 செகண்ட் இட்டணும் அதுவும் காரணம் சொல்லணும். சும்மா சொல்லிட்டு போகல 1 செகண்ட் 2 செகண்ட் 3 செகண்ட் சொல்லி. எங்களுக்கு தெளிவாய்க்கணும், நாங்க என்ன காரணத்துக்காகத்தான் இதுல 1 செகண்ட் இட்டுறோம், என்ன ரீசனுக்காக நாங்க இதுல 3 செகண்ட் இட்டுறோம், இதான் இதுக்கான காரணம். ஆ, தெரியும். அதை பத்தி படிக்க வேற மாதிரி தான் விளங்குது. அதோட எழுத்து வந்து மதுரை எழுத்து வந்தா 3 செகண்ட் இட்டணுமா? அதோட எழுத்தொண்டு வந்தா கொண்டு வந்தா அதற்கு முன்ன எழுத்து 4 அல்லது 5 6 செகண்ட் இட்டோணும். அது பிள்ளை, நீங்க சொல்றது டோட்டலாக பிள்ளை. இப்ப நான் திருப்பி அப்படி மத்த படிக்கணும் நீங்க சொல்றதை பார்த்தால். ரெண்டு ரெண்டு மூன்று 2 அல்லது 3 செகண்ட். இல்ல, நான் சொல்ற பிள்ளைல நீ அப்படியா சார்? பார்க்கணுமா? நான் சரின்னு சொல்லிட மாட்டேன். நான் ஓ சரின்னு சொல்லி ரைட் தரது ரைட். இவர் பயம் பண்ண மாதிரி. இப்ப திருப்பி மத்த பத்தி ஃபுல்லா படிக்கணும் நடிப்பிக்கணும் அப்படின்டா. நான் பார்த்து பாருங்க சார். சரி, மார்க் பண்ணி வச்சுட்டு. இப்ப எப்படி ஓதுறது பிள்ளை? ஓதலை பிள்ளை நான் சொல்லி தர மாட்டேன். இப்ப எப்படி ஓதுற நீங்க சொல்லணும். وأما السائل فلا تنهر. பிழை, நீட்டுறதுல பிழை. நான் எப்படி வேணா படுத்துறேன், நீட்டுறதுல பிழை. وأما السائل فلا تنهر. நீ எத்தனை செகண்ட் எங்க நீட்டுறீங்கிறது உங்களுக்கு விளங்குது இல்லையே? சால சாலை எத்தனை செகண்ட் நீட்டீங்க? சால 2 செகண்ட் நீட்டினேன். 2 செகண்ட் நீட்டீங்க. 2 செகண்ட் நீட்டுறது பிழை. சரி, வேற என்ன செஞ்சீங்க சொல்லுங்க பாப்போம். மத்தது ஐன தொண்டையால உள்ளுக்கால ஓதாம ஐன்னு வார்த்தை போதணும். ஐன ஐன் முன்னுக்கு. வசனத்துல ஐநொண்டே இல்லையே, நீங்க எப்படி ஐன ஓதுவீங்க? அம்சா அம்சா ஐநல்ல அந்த தொண்டையால வாரத்துக்கு இல்லன்றத. அது பிழையே. நான் இப்ப தான் சொல்லி தந்தேன். அப்ப ஹம்சாவை ஐனுக்கா உச்சரிக்கிறது அப்படியா? ஐனை போல உச்சரிக்கணும் அப்படியா? இல்ல சார், தைன பொழு சரிக்கல தொண்டையில வர சத்தம் அடியில சரிக்காம மேல் தொண்டையால. அலிஃப சாரி ஹம்சாவை உச்சரிக்கிற வடிவம் என்ன? போன கிளாஸ்ல நான் சொல்லி தந்த ஞாபகம். அம்சா உச்சரிக்கிறது மேல் தொண்டையால உச்சரிக்கணும். பிழையே, அலிஃப் பிழையே. அம்சா 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 ஹம்சா அப்படியா? அம்சாண்டாம அம்சா. பிழை. ஹம்சாண்டு குர்ஆன்ல ஒரு எழுத்து ஒண்டிக்கிறா ஓதல் மோனுக்கு. ஹம்சாக்கு தானே இப்ப அலிஃப வந்தா ஏண்டு உச்சரிக்கிற, பே வந்தா பேண்டு ஓதுற. அப்படி ஹம்சாக்கு எப்படி ஓத போறீங்க? இப்ப அப்படி இப்ப ஐன் வந்தா ஆண்டு ஓதுவோம், அலிஃப் வந்தா ஏண்டு ஓதுவோம், பே வந்தா பேண்டு ஓதுவோம், தே வந்தா தேண்டு ஓதுவோம், ஹம்சா வந்தா எப்படி ஹேண்டா ஓதுறே பாப்பமே? அப்படி கேட்க. அம்சாண்டு ஓதுறதுல அம்சா வச்சு தானே அம்சாண்டு மட்டும். அம்சா ஹம்சா அப்படியா ஓதுற? அப்படியா அப்படி ஒதுக்கிறீங்க குர்ஆன்ல அப்படியே அதுக்கு முன்னுக்கு? அம்சா இல்ல சரத் ஆ, அம்சா அம்சா. ஹம்சாவா? ஏ அப்ப அலிஃப் ஏது? அம்சா இல்ல சரத் ஆ, ஐ அம்சா.
நான் கேட்குறது சொல்லுங்களேன், இப்போ குர்ஆன்ல ஹம்சா என்று வந்த அடையாளம் வந்துச்சுதுண்டா அதுக்குன்னு தனியான உச்சரிப்பு ஒன்று இருக்குது அப்படியா? இல்ல சார். அப்போ இல்லைன்னா இப்படி உச்சரிக்குது. இப்போ நீங்கள் ஹம்சா தனி தான் உச்சரிக்கிறீங்க வேற மாதிரியா? இல்ல நான் இந்த வார மாதிரி அம்மசா. இல்ல 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 அம்மசா. இல்ல பலா தன்ஹர் அப்படி சொன்னேன். ம். உங்களுக்கு இப்போ எதில் திருத்துறது எங்கே திருத்துறது எல்லாம் கலங்குது. இப்போ நான் அவளும் திருத்தவாம். ஏன்னா இன்னொரு முறை ஓதி காட்டுங்களேன் சார். எனக்கு ஓதி காட்டுறது அநியாயம் சத்தியம். அப்போ நான் அவளுக்கு முழுக்க நான் ஓதி காட்டணும் ஒவ்வொரு வருஷமா உட்காந்து வந்து. எங்களுக்கு ஓதி காட்டுறது அநியாயம். நீங்கள் தான் ஓதணும். படித்த விஷயங்களை நான் உங்கள்கிட்ட கேட்போம். நாங்கள் உங்களுக்கு மூணே மூணு சரி. விஷயம் தான் படிப்பிச்சுக்கிறோம். அந்த விஷயங்களை உங்கள்கிட்ட கேட்போம். நீங்கள் என்ன செய்வீங்க? இதில் இதான் விஷயம்னு நீங்கள் சொல்லுவீங்க. அப்போ எங்களுக்கு தெரியும் மாஷா அல்லாஹ் இந்த விஷயம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குது. எனவே நாங்கள் அடுத்த பகுதி போகலாம். உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை புதுசாக சொல்லித் தரலாம். ஓதுறதுங்கிறது உங்களுக்கு அலிஃபிலிருந்து யாவரையும் தெரியும் தானே? தெரியும். ஓ. ஒரு ஆளும் கூட ஒதுக்கினீங்க. அப்போ திருப்பி நான் ஓதி காட்டி ஓதுறதுல அர்த்தம் உண்டு இல்லையே. எங்களோட ஓது திருந்தாது. அப்போ எங்களோட ஓதல் திருந்தணுமெண்டா உங்களுக்கு தெரிஞ்ச குர்ஆன உங்களுக்கு தெரிஞ்ச அலிஃபிலிருந்து யாவரைக்கும் மிக்க எழுத்துக்கள் கூடாக உங்களுக்கு தெரியாத சில விஷயங்களை நீங்கள் புதுசாக படித்து 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 அதில் என்ன செய்யணும்? ஓதுல சரி செஞ்சு கொண்டு வரணும். இப்ப நான் படிப்பு வச்சது 3 விஷயத்துல மத்த தொடர்பான விஷயம் உங்களுக்கு டோட்டலாகவே டவுன் ஆகிக்கிறதால இந்த 2 வருஷத்துல நீங்க பிரச்சனையா போடுறீங்க. உங்களோட ஓதல் தடுமாறுது. உங்களோட ஓதலா வருது இல்ல. சரி அதை நீங்க மத்த பார்த்துட்டு வா, நான் ஈய மட்டும் சொல்றேன் டைம் போறதால. ஈ வந்து நல்லா வளர்த்திக்கணும். இந்த ஈ நான் வட்டம் போடுற இந்த எழுத்தை பொறுத்த வரைக்கும் இது அலிஃப்ட உச்சரிப்பு தான். நான் திருப்பி அடுத்த ஆ. கிளாஸ் ஹம்சாக்குன்னு சரி சொல்லி சரி. போடுவாங்கல்ல எங்கேயும் தனியான உச்சரிப்பு ஒன்று இல்லை. ரைட். ஆஹா. ஹம்சாவோட உச்சரிப்பு அழிவு எப்போதுமே சரி. அலிஃபினுடைய உச்சரிப்பு. அலிஃபை நாங்கள் எப்படி உச்சரிப்போமோ அதுக்குரிய பண்புகள் என்னன்னு நான் சொல்லி தந்திக்கிறேன். அப்போ அந்த பண்பை பேணித்தான் நாங்கள் அலிஃபை உச்சரிக்கணும். இதான் இங்கே உள்ள முக்கியமான விஷயம். Right? சரி, இது பிறகு நீட்டுறது சம்பந்தமான பிரச்சனைகள் நான் டிஸ்கஸ் பண்ணல. நான் பிளண்டு மட்டும் சொல்லிக்கிறேன். அடுத்த கிளாஸ் எனக்கு இந்த 2 விஷயத்தையும் போதணும். நீட்டுறது பிற வரப்படாது. இந்த சரி வந்த விஷயம் என்னென்றால் அலிஃபுட உச்சரிக்கிற பண்புல உங்களுக்கு ஒன்று ஞாபகத்தில் இருக்குது. அடுத்ததில் நான் திருப்பி சொல்லி தந்திக்கிறேன். திருப்பி கேட்பேன் இன்ஷா அல்லாஹ். ரெண்டாவது வசனத்துல இறுதியில் நிப்பாட்டுற ஒழுங்கு மாஷா அல்லாஹ் ஒன்று ஞாபகத்தில் இருந்துக்குது. அதுவும் சரி. மறந்த விஷயம் மத தொடர்பான டோட்டல் விஷயமும் குழம்பி போய்க்குது. சரியாக்கணும். அலிஃப்ல சரி. உச்சரிக்கிற பகுதியை சரியான முறையில் பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லணும். இப்படிதான் நான் உச்சரிக்கிறேன். இப்போ நீங்க சொல்றது எப்படி என்றால் கேட்டுக்கோங்க. நீங்க உச்சரிக்கிறதும் நீங்க வாயால சொல்ற ஆன்சரும் ஒரே மாதிரி இருக்கணும். இப்ப தொண்டையால உச்சரிக்கப்படாது என்றால் தொண்டையால உச்சரிக்கப்படாது. உங்களோட தொண்டையால நீங்க உச்சரிக்கப்படாது. வாயில முன்பகுதியால உச்சரிக்கணும்னா உச்சரிச்சிப்பீங்க. விளங்குதா? அப்ப நீங்க உங்களோட பேச்சும் உங்களோட செயல்பாடும் ஒன்றாயிக்கணும். நீங்க பேசுறது ஒன்றாகும், செய்யறது வேற ஒன்றா வைக்கப்படாது. அப்படின்னா கொரோனா இல்லை, வேற ஒன்று. ஒரு முஸ்லீமோட வாழ்க்கை அப்படித்தானே, வாயால பேசுறது தானே கையால செய்யணும், பேசாத செய்யப்படாது. அப்ப அதே மாதிரி நாங்க என்ன வாயில சொல்ல போறீங்களோ அந்த அலிஃபை நாங்க ஏண்டு உச்சரிக்கணும்டா உங்களோட ஓதலும் முழுமையாக ஏண்டிக்கணும். அப்படி இருக்குதா இல்லையாங்கிறத என்ன செய்யலாம், நீங்க செக் பண்ணுங்க உங்களோட ஓதல இன்ஷா அல்லாஹ் ரெக்கார்டிங்ல. நீ ஒரு சரி கோதி காட்டுவா சார். நான் ஓதுங்க பாபு. وأما السائل فلا تنهر. நீட்டுறதுல மட்டும்தான் பிரச்சனை இல்லை. சவுண்ட் வந்து இது ரெக்கார்டை கேட்டுட்டு இன்ஷா அல்லாஹ் நீட்டுற பிரச்சனை கிளிப் நான் நீட்டுறது எழுத மாட்டேன். நீட்டுறதை பத்தி நான் பிளண்டு மட்டும் தான் சொல்லுவேன். நீட்டுதல் தொடர்பான விஷயத்துல இதுக்கு பின்னால உங்களோட சரி விலை அது மட்டும் தான் சொல்லுவேன். فلا تنهر. அதை பத்தி சரி அசரத். முழுமையான விஷயத்துல வர வேண்டிய நீங்க தான். எனக்கு நான் அடுத்த கிளாஸ்லயும் கேள்வி கேட்பாரு நீட்டுதலை பத்தியா. நல்ல சரி அசரத். சரி அசரத்.